ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து மார்க்கெட் எவ்வளோ வந்து மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், இதனால நான் எவ்வளோ வந்து லாபம் வந்து அடையலாம் அப்படின்றது தான் வந்து வாலட்டிலிட்டினா அர்த்தம். வாலட்டிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து எதிர்பார்த்த மூமெண்ட், இதுதான் வந்து வாலட்டிலிட்டி. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பேசிக்கான டிப்ஸு. இப்போ இந்தியா விக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து கோல்டு, சில்வரு, அதுக்கப்புறம் வந்து க்ரூட் ஆயில் எல்லாமே, அப்புறம் இந்தியா விக்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா விக்ஸ் வந்து 18 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து வேற ஒன்றும் இல்லை, கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட்டரில் வந்து 18 டிவைடட் பை 3.46, ஓகே, அப்படின்னா 5% வருதா. அப்போ இந்தியா விக்ஸ் 5% அப்படின்னா வந்து நிஃப்டி 50 5% வந்து மேலேயும் போகலாம் இல்லை கீழேயும் போகலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நிஃப்டி 50 வாங்கினா நான் 5 மடங்கு லாபம் எதிர்பார்க்கலாம், இவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் இப்படின்றது தான் வந்து உண்மையான அர்த்தம். ஸோ அதனால வாலட்டிலிட்டினா வந்து விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விக்ஸ்னா ஃபியர் இண்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபியரு அந்த இதெல்லாமே வந்து பொய். என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அது ஃபியர் இண்டெக்ஸா இருந்தாலும் என்ன அப்படின்னா பேர் அப்படி வச்சிருப்பாங்களே தவிர, ஆனால் இது வந்து எதிர்பார்த்த லாபம் எவ்வளோ அடையலாம் நம்ம கரெக்ட் அப்படின்னா, இதுதான் வந்து இன்னைக்கான டே டிப்பு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது வந்து நான் இப்போ காட்டுறேன். எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ட்ரெண்ட் வரைகிறேன், நல்லா பாருங்க. மார்க்கெட் வந்து மேலே போகுது, அப்புறம் கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, அப்புறம் திருப்பி மேலே போகுது, அப்புறம் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வருது, அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகுது, இன்னும் ஃபர்தராக மேலே போகுது, அதுக்கப்புறம் திருப்பி கீழே ஒரு புல் பேக் வருது, ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகுது, ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் போகுது, அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேலே போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்றது, இதுதான் வந்து ட்ரெண்டும் கூட. ஸோ இப்போ நம்ம என்ன எல்லாருமே என்ன அப்படின்னா வந்து இப்போ ஸோ இது வந்து ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் இல்லையா. அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டாவது இம்பல்சிவ் மூவ், ரெண்டாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா வந்து மூணாவது ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ மூவிங் ஆவரேஜை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 இடத்துலையும் யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து எந்த இடத்துல புல்பேக் வந்திருக்குதோ அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும். புல்பேக் எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல புல்பேக் நடந்திருக்குது இல்லையா. இந்த இடத்துல புல்பேக் நடந்ததுனால ஸோ இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து இப்படி யூஸ் பண்ணாதான் மூவிங் ஆவரேஜ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரெண்டுன்ற போது அதை யூஸ் பண்ணவே கூடாது. சைடுவேஸ் மார்க்கெட்லையும் கன்சாலிடேஷன்லையும் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி ட்ரேட் இப்போ எப்படின்னா வந்து இப்போ இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு புல் பேக் ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல நீங்கள் போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் எழுதியிருக்கேன் பாருங்க, ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து எஸ்எம்ஏன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ மூவிங் ஆவரேஜ்க்கு இன்னொரு பேர் அப்படின்னா வந்து லேகிங் இண்டிகேட்டர். லேகிங் இண்டிகேட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ட்ரெண்டில் வந்து அது வேலை செய்யாது, கன்சாலிடேஷனில் மட்டும்தான் வந்து அதோட அக்யூரேசி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ லாகிங் இண்டிகேட்டர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நான் சொல்லிட்டேன், ட்ரெண்டில் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாகிங் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இது வந்து ரெண்டாவது ட்ரெண்டு, இந்த இடத்துல லாகிங் இண்டிகேட்டர் வேலை செய்யாது, 90% வேலை செய்யாது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து இது ஒரு ட்ரெண்டு, இதுலேயும் 90% வேலை செய்யாது. அப்போ எந்த இடத்துல வேலை செய்யும் அப்படின்னா வந்து மூவிங் ஆவரேஜ் ஆர் லாகிங் இண்டிகேட்டர் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் கன்சாலிடேஷனில் ஒரு புல் பேக்கில் மட்டும்தான் வந்து வேலை செய்யும். இந்த இடத்துல வேலை செய்யும், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வேலை செய்யும், அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஒரு புல் பேக் வந்தது அப்படின்ற மாதிரினா இந்த இடத்துல வேலை செய்யும். அப்போ அது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட்டர் கிடையாது. அது என்ன அப்படின்னா வந்து ஒரு லாகிங் இண்டிகேட்டர். இதுதான் வந்து லாகிங் இண்டிகேட்டருக்கான அர்த்தம். இப்போ வேணா நம்ம வந்து ப்ரைஸை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒன்று நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. ஓகே, நான் பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம மூவிங் ஆவரேஜை போட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் சார்ட் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டேன். மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து 20 டே மூவிங் ஆவரேஜை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 20 டே மூவிங் ஆவரேஜ் நான் செட் பண்ணதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ட்ரெண்ட் இல்லையா, இது ஒரு ட்ரெண்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து இது ஒரு ட்ரெண்டு. ஓகே, ஸோ மூவிங் ஆவரேஜை ட்ரேட் பண்ணணும் எப்படின்னா வந்து அது ஒரு பை ட்ரெண்டாக இருந்ததுன்னா எப்போல்லாம் வந்து புல் பேக் வருதோ அதை வந்து எப்போல்லாம் வந்து டச் பண்ணுதோ பை ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜை வந்து கணிக்கிற ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸை மறைச்சு நான் திருப்பியும் காட்டுறேன். ஓகே ஓகே, என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே இறங்கி இந்த ஸ்பாட்ல இருந்து மார்க்கெட் கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே திருப்பி மேலே ஏறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் வந்திருக்கு. அதுலேருந்து எப்பெல்லாம் புல் பேக் கொடுக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து பை அடிக்கணும்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ கூட மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குதுன்னா மேலே பியூரா மூவிங் ஆவரேஜ் அப் ட்ரெண்டில் தான் இந்த இடத்துல சொல்லுது இல்லையா. ஸோ மேலே அப் ட்ரெண்ட் மூவிங் ஆவரேஜ் சொல்றதுனால நம்ம என்ன அப்படின்னா வந்து இப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து இப்போ இந்த இடத்துல எப்போல்லாம் இப்போ இந்த இடத்துல இருக்கு நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னா வந்து மூவிங் ஆவரேஜ் எப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் ஒன்று கொடுக்குதோ அப்போ வந்து அது பைக்கு ரெடி ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுதான் வந்து மூவிங் ஆவரேஜ் வச்சு கணிக்கிறது. இன்னும் வேற என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரெண்டில் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ட்ரெண்டில் வந்து என்னதான் ட்ரெண்டாக இருந்தாலும் அது புல் பேக்கில் வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ட்ரெண்டுக்கு அது ரெடி ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே வந்து ஒன்று வந்துருச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த இடத்துல புல் பேக் வந்ததுக்கு அப்புறமா மூணாவது ட்ரெண்ட் இப்படி வரும். ஸோ அந்த புல் பேக்குக்காக தான் நம்ம எப்பவுமே வந்து வெயிட் பண்ணணும். நான் வந்து இங்கே வந்து மேலே வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். 20 டே மூவிங் ஆவரேஜ்னா ஒரு மாசத்துக்கு 20 நாள் தான் ட்ரேடிங் டே. ஸோ மந்த்லி பொசிஷன்ஸ் எடுக்கிறவங்க 20 டே மூவிங் ஆவரேஜ் வச்சு பொசிஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இப்போ கன்சாலிடேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கன்சாலிடேஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மூவிங் ஆவரேஜ் 20 டே அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குதுன்னா இந்த மேலே இடத்துல இருந்து ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகி கீழே அப்படியே இறங்கியிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக போயிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சைட்வேஸை காட்டணும் அப்படின்னா சேனல் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு சைட்வேஸ் சேனல் அந்த மாதிரி நம்ம பாருங்கள் இந்த சைட்வேஸ் சேனலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் மூவிங் ஆவரேஜ் வந்து நெக்ஸ்ட் ட்ரெண்டு என்ன ஆக போகுது அப்படின்றது வந்து அதை சொல்லும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மூவிங் ஆவரேஜ் போட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டு கண்டினியூஷனா இல்லை ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ட்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் மூவிங் ஆவரேஜை போட்டிங்கன்னா அது வந்து வேலை செய்யாது. ஸோ இதுதான் வந்து கடைசியாக நான் வந்து சொல்ல வந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் அது ஃபார்மேஷன் வந்ததுனால ஸோ நெக்ஸ்ட் வந்து மூவிங் ஆவரேஜை வச்சு நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸை மறைச்சிட்டு அது என்ன சொல்லுது அப்படின்றத வந்து பார்க்கணும். ரெண்டாவது இந்த புல் பேக் இந்த இடத்துல இந்த புல் பேக் வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ட்ரெண்டுக்கு அது ரெடி ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ புல் பேக் இவ்வளோ தூரம் தான் வரணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. மேபி புல் பேக் வந்து என்னன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே கூட போகலாம். ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து கூட மார்க்கெட் அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து மேலே ரைஸ் ஆகலாம். ஸோ ரைஸ் ஆகுறதுனா இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி கூட மார்க்கெட் போகலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டியது. ஸோ எனிவே ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, மூவிங் ஆவரேஜை வச்சு எப்படி மார்க்கெட்டை வந்து கணிக்கிறது அப்படின்றத வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஐ ஹோப் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.